இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. 1 சாமுவேல் 17 அதிகாரம் 45வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். சேனைகளின் கர்த்தர். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறது கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் என்பதை பற்றி. அவர் பரிசுத்தமானவர் என்று நாம் தியானித்தோம். கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி என்று நாம் தியானித்தோம். அவர் அதிசயமானவர் என்று தியானித்தோம். அவர் நம்முடைய பிதா என்று சொல்லி நாம் தியானித்தோம். அவர் இரக்கமுள்ளவர் என்று சொல்லி நாம் தியானித்தோம். நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் அவர் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நாளிலே அவர் நம்முடைய யுத்தத்தை நடப்பிக்கிற சேனைகளின் கர்த்தர், நமக்காக யுத்தம் செய்கிறவர் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். வேதத்துல ஒரு வசனம் உண்டு, மாம்சத்தோடும் எபேசியர்ல நாம் அதை பார்க்கிறோம். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தரும் நாம் ஒரு போராட்ட களத்திலே நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்துக்கு ஒத்தவர்களாக நாம் வாழ்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இருக்காது. நம்மோடு ஒத்து போவார்கள், நாம் செய்வதெல்லாம் சரி என்று சொல்வார்கள், நம்மை நேசிப்பார்கள். ஆனால் என்றைக்கும் நாம் ஆண்டுடைய பிள்ளைகளாக இந்த இருளின் ஆதிக்கத்தை விட்டு, இந்த இருளின் ராஜ்யத்தில் இருந்து அந்த ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு, பிதாவின் ராஜ்யத்திற்கு, இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு உட்படுகிறோமோ, அது முதல் இந்த உலகம் நம்மை எதிர்க்கும், பகைக்கும். நமக்கு ஒரு போராட்டமான வாழ்க்கை இருக்கும். அநேக தடவைகளிலே நாம் சோர்ந்து போகிறோம். என்ன செய்வது என்று தெரியாமல் நாம் கலங்கி போகிறோம். ஆனால் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய யுத்தங்களை எல்லாம் நமக்காக நடப்பிக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். வேத வசனம் சொல்லுகிறது, நீங்களோ அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு உங்களை வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இப்பொழுது அவருக்கு சொந்தமாக நீங்கள் மாறிவிட்டீர்கள். அவருடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் உட்பட்டு விட்டீர்கள். உலகம் உங்களை பகைக்கலாம், உலகத்து மனிதர் உங்களை எதிர்க்கலாம், உங்களுக்கு என்று யாரும் இல்லாதது போன்ற ஒரு நிலை இந்த உலகத்துல ஏற்படலாம். உங்களை நேசிக்க வேண்டியவர்களே, உங்கள் வீட்டாரே உங்களுக்கு சத்ருவாக மாறலாம். ஆனா நீங்கள் இந்த உலகத்திலே தனித்து இல்லை. உங்களுக்கென்று தேவதூதர்கள் உண்டு, உங்களுக்கென்று பரம சேனையின் திரள் உண்டு. சேனைகளின் கர்த்தராகிய தேவன் உங்களுக்கென்று நியமித்திருக்கிற ஆண்டோடைய பிள்ளைகள் உண்டு. உங்களுக்காக ஜெபிக்க, உங்களுக்கு உதவியா இருக்க இந்த உலகத்திலேயே மனிதர்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். கண்ணுக்கு தெரியாத சேனைகளையும் ஆண்டோர் வைத்திருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். பெரிய யுத்தங்களை எல்லாம் நீ தனித்து பண்ணு என்று சொல்லி அவர் விட்டு அவர் சும்மா இருப்பதில்லை. அவர் நமக்காக யுத்தங்களை பண்ணுகிற தேவன். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு யுத்தமும் ஒவ்வொரு விதமாக நடந்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். சில யுத்தங்களிலே ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் சுத்தி போங்கள் என்று சொல்லுவார். சில யுத்தத்திலே ஆண்டவர் சொல்லுவார், முசுக்கட்டை செடிகளின் நுனியிலே அந்த இரைச்சல் சத்தம் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக புறப்படுவார் என்று சொல்லி. சில யுத்தங்களுக்கு ஆண்டவர் சொல்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி. அதே போலதான் உங்களுக்கும் எவ்வளவு பெரிய யுத்தங்கள் வந்தாலும் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் என்பதை நினைத்து கொள்ளுங்கள்.
சேனைகளின் கர்த்தராகிய அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக யுத்தத்தை நடப்பிக்கிறவர் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களை தனியே அவர் விட்டு விடவில்லை. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவருக்கு சித்தமானதை நீங்கள் செய்யும் வரைக்கும் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் கூடவே இருப்பார். பெரிய யுத்தங்கள் வரும் பொழுது அவர் பெரிதாக உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் உங்களை தூக்கி சுமந்து உங்களை ஆச்சரியமாக நடத்துவார். கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்கள். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் சேனைகளின் கர்த்தர். நீங்கள் உங்களுக்குள்ளேயே இப்ப சொல்லி பார்க்கலாம், சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த அற்ப மனுஷருக்கு நான் பயப்படுவதில்லை, இந்த பொல்லாத பிசாசின் சேனைகளை கண்டு நான் பயப்படுவதில்லை. அநேகர் செய்கிற தவறான ஒரு காரியம், பிசாசின் காரியங்களினால் யுத்தங்கள் வரும் பொழுது பிசாசையே பெரிதுபடுத்தி பேசி கொண்டிருப்பார்கள். ஐயோ அப்படி சொப்பனம் வந்தது, இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்று சொல்லி அதை பெரிதுபடுத்தி கொண்டிருப்பார்கள். அது பெரிதல்ல, அது பெரிதல்ல. அது ஒரு சின்ன பிசாசு, அது சின்ன ஒரு காரியம். உங்களோடு இருக்கிறவர் பெரியவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரிடத்திலே நீங்கள் சரண் புகுந்து, அந்த தாவீது சொன்னது போல, சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே நான் வருகிறேன், சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த யுத்தங்களை நடத்துங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஜெயத்தை தருவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நன்றியுள்ள உள்ளத்தோடுமை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நான் பெரிய யுத்தத்தை பண்ணுகிறேன், நான் தனித்திருக்கிறேன், எனக்கென்று யாரும் இல்லை என்று நினைக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் விசேஷமாய் நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் அவர்கள் மேல் இறங்கட்டும். ஒரு புது அபிஷேகம், புது பலன் அவர்களை நிரப்பட்டும் கர்த்தாவே. நாங்கள் இந்த உலகத்துல தனித்து இருக்கவில்லை, சேனைகளின் கர்த்தராகிய நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நாங்கள் அதை எளிதாக ஜெயிப்போம் என்று அறிக்கை இடுகிறோம் கர்த்தாவே. அந்த ஏனாக்கியரையும் அந்த நெடியவர்களாகிய எமோரியரையும் பார்த்து நாங்கள் பயப்பட போவது இல்லை ஆண்டவரே. இந்த யுத்தம் உம்முடையது கர்த்தாவே. நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணும். எங்களோடு போராடுகிற அந்தகார ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால நாங்க மிதித்து மேற்கொள்ளுகிறோம்ப்பா. எங்களோடு போராடி கொண்டிருக்கிற ஜனங்களை இயேசுப்பா, ஜனங்களிடம் இருந்து இயேசுவின் நாமத்தினால எங்களை நாங்க விடுவித்துக் கொள்ளுகிறோம். அவசியம் இல்லாத எல்லா பந்தங்களையும் இயேசுவின் நாமத்தினால நாங்க அறுக்கிறோம் கர்த்தாவே. நாங்க உமக்குரியவர்கள், உமக்கு சொந்தமான ஜெயம், உமக்கு சொந்தமான வெற்றி எங்களுடையதாகட்டும். கர்த்தருடைய பட்டயம் எங்களுடைய பட்டயம், கர்த்தருடைய ஜெயம் எங்களுடைய ஜெயம். நாங்க சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம்ப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நேரத்திலும் தகப்பனே, இந்த மகிமை டிவிக்காக நாங்க எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிறோம். இது எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறதினால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கொண்டு, இதில் உள்ள ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் கொண்டு நீர் எங்களோடு இடைப்படுவதற்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கிற இந்த சேனலுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். எல்லாரும் இதை ஆசீர்வதித்து ஜெபிங்கள் கர்த்தாவே. நாங்க இதை ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. இந்த மகிமை டிவி அதை நடத்துகிறவர்களை நாங்க ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். பெருகும்படிக்கு நாங்க ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. எல்லா தேவைகளையும் நீர் சந்தியும் ஆண்டவரே. அன்னைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகுதியாய் சேர்த்தவனுக்கு, நிறைவாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, குறைவாய் சேர்த்தவனுக்கு குறைந்து போனதும் இல்லை என்று சொல்லி போதுமான அளவு இருந்ததோ, அதே போல இதை ஆசீர்வதியம்பா. எல்லா தேவைகளும், அது பண தேவையானாலும் சரி, மனுஷ உதவியானாலும் சரி, அதிகாரிகள் கண்கள்ல தயவானாலும் சரி, எல்லா தேவைகளையும் நீர் சந்தி ஆண்டவரே. வான மண்டலங்களில் இருந்து போராடுகிற அந்தகார வல்லமைகளை நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல கட்டி ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த வார்த்தைகள் தெளிவாய் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உடைய ஜனங்களோடு அசைவாடும், ஆசீர்வதியும் கர்த்தாவே. அப்பிரயோஜனமான ஊழியக்காரி செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் நான் செய்திருக்கிறேன். இதனால் உண்டாகிற சகல துதியும் கனம் மகிமையும் உமக்கு உண்டாகட்டும். இயேசு நாமத்துல ஜெபிக்கிறேன். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறேன். ஜீவனுள்ள எங்க நல்ல பிதாவே, ஆமென். மகிமை